அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்பில் 4 வகை சொற்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படிங்கிறத. இந்த வகுப்பில் பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். போன வகுப்பில் 4 வகை சொல் இலக்கணத்தில் பார்த்தோம். இந்த இலக்கணத்தில் இலக்கண வகுப்பில் இந்த பதிவில் நம்ம பெயர்ச்சொல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். பெயர்ச்சொல் ரொம்ப முக்கியமானது. எல்லாமே இலக்கணத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப லேசாக தான் இருக்கும், ஈஸி தான், சுலபந்தான். அந்த மாதிரி இந்த இலக்கண இதில் நம்ம பெயர்ச்சொல் அப்படின்னா மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இப்போ ஒன்றன் பெயரை குறித்து பாடுதல் ஆகிய சொற்களை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வாறு ஒன்றன் பெயரை குறித்து வருவதை பெயர்ச்சொல் என்று சொல்கிறோம். இந்த பெயர்ச்சொல் 6 வகைப்படும். இது எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். அது என்னென்ன? பொருட்பெயர், 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 இடப்பெயர், பொருட்பெயர், இடப்பெயர், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், சினைப்பெயர், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், பெயர், தொழில் பெயர். தொழிற்பெயர் என 6 வகையாக இந்த பெயர் சொல்லை பிரிக்கின்றார்கள். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் என்று 6 வகை இந்த பெயர் சொல் 6 வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று பொருளில் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். பொருளை குறிக்கக்கூடியதை பொருட்பெயர் என்று சொல்கிறார்கள். இது உயிருள்ள பொருளையும் குறிக்கிறது, உயிரற்ற பொருளையும் குறிக்கிறது இந்த பொருட்பெயர். உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு மரம், செடி, மரம், செடி, மயில், இதெல்லாம் உயிர் உள்ளது. மயில்லாம், மரம், செடியெல்லாம் ஓரறிவு உயிர், இது 5அறிவு உயிர். நம்ம மயில், பறவை, பறவை, புத்தகம், இப்படி பல இதை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் பொருட்பெயரை குறிக்கக்கூடியது, பொருளை குறிக்கக்கூடியது பொருட்பெயராக இருக்கிறது. இது உயிர் உள்ளதையும் குறிக்கிறது, உயிர் அற்றதையும் குறிக்கின்றது. எடுத்துக்காட்டு மரம், செடி, மயில், பறவை அப்படிங்கிறது. அடுத்து ஒரு இடத்தை குறிக்கக்கூடியதாக அமைகின்ற பெயரை இடப்பெயர் என்று சொல்கிறோம். அதுதான் இந்த இடப்பெயர். இடப்பெயர்ல இப்போ இடம் சென்னை, பள்ளி. சென்னைனா ஊர், எந்த இடம்ங்கிறது சென்னை, பள்ளினா பள்ளிக்கூடம். இப்படி அந்த இடத்தை குறித்து வருவதனால் இப்போ பூங்கா, தெரு, தெரு, அந்த இடத்தை குறிப்பதனால் இது இடப்பெயர். அடுத்து காலப்பெயர் அப்படிங்கிறது காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். என்ன? காலம், நிமிடம், நாள், வாரம், நாளை குறிப்பது, வாரத்தை குறிப்பது வாரம், ஆண்டு, ஆண்டுங்கிறது வருடம். அடுத்து சித்திரை, இது மாதிரி காலத்தை குறிக்கக்கூடியது. அவற்றை தான் காலப்பெயர் என்று சொல்கிறோம். அடுத்து சினை. இப்போ நம்ம உறுப்பு ஃபுல்லாக இருக்குது, இதில் கண்ணு, மூக்கு, வாய் அப்படிங்கிறது சினை. அப்படி சினையை பொருளின் உறுப்பை குறிக்கும் சொல் சினை பெயர். பொருளோட உறுப்பை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்,
இலை. இலைனா மரம் செடி, அதுல வந்து இலை வந்து சினைப்பெயராக இருக்கிறது. கிளை சினைப்பெயர், நீங்க படிச்சிருப்பீங்க கிளை. அதே போல வந்து கை, மூக்கு, வாய் இதெல்லாம் சினைப்பெயராக இருக்கிறது. ஒரு உறுப்புல அதனுடைய சினை ஒரு சின்ன பகுதியை குறிப்பது தான் இந்த சினைப்பெயராக இருக்கிறது. அடுத்து பண்பு பெயர். பண்புனா வட்ட, சதுரம் இப்படின்னு ஒரு பொருளினுடைய பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். சதுரம், வட்டம், செம்மை, செம்மை இதெல்லாம் வந்து பண்பு பெயர். புரியுதுங்களா? அடுத்து நன்மை, நன்மை, வட்டம், சதுரம் இதெல்லாம் பண்பு பெயராக இருக்கின்றது. தொழில் பெயர். தொழில் பெயர்னா தொழில்னா வினை, நம்ம செய்யக்கூடிய செயலை குறிக்கக்கூடியது. இப்ப ஆடுதல், பாடுதல், படித்தல், படித்தல், ஆடுதல், பாடுதல், நடித்தல் இதெல்லாமே பண்பு தொழில் பெயராக இருக்கிறது. தொழிலை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றதுனால இதை தொழில் பெயர் என்று சொல்கிறோம். அப்ப இந்த பதிவுல பெயர் சொல் என்றால் என்ன அப்படின்னா, ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடியதாக அமைவது பெயர் சொல். அது உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருள்களையும் எதை வேண்டாம் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி பெயரை குறித்து அமைவதனால் அதை பெயர் சொல் என்று சொல்லுகிறோம். அந்த பெயர் சொல் 6 வகைப்படுகிறது. 6 வகைப்படுகின்றது. அந்த 6 வகை பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். பொருட்பெயர் என்பது அதனுடைய இடம் பொருட்டு வரக்கூடியதனால் அதை பொருள் பெயர். மரம், செடி, மயில், பறவை உயிர் உள்ளதை குறிக்கிறது, உயிரற்றதை குறிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்து இடப்பெயர்னா இடத்தை, சென்னை, பள்ளி, தெரு அப்படி. காலப்பெயர்னா நாள், வாரம், ஆண்டு இது போல. சினைனா கண், இலை, கிளை. பண்பு என்றால் செம்மை, நன்மை, வட்டம், சதுரம் இதெல்லாம் பார்த்தோம். தொழில் பெயர்னா படித்தல், ஆடுதல் என்கின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதே போல இந்த 6ஐயும் சேர்த்து சான்றுகளாக ஒரு தொடர்ல அமைத்து எழுதக்கூடியதாக எப்படி இது அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்ப மதிவதனா அப்படின்னு ஒரு பெண்ணை எடுத்துக்கிறோம். அதுல மதிவதனா புத்தகம் படித்தால். இது வந்து என்ன பண்ணுது? புத்தகம் என்பது பொருட்பெயர், அதுல வந்து புத்தகம். அடுத்து மதிவதனா பள்ளிக்கு சென்றால். பள்ளிக்கு சென்ற போது இடப்பெயர் வந்திருக்கிறது. மதிவதனா மாலையில் விளையாடினால். மாலை என்கின்ற பொழுது அந்த காலப்பெயர் வந்திருக்கு. மதிவதனா தலை அசைத்தால். தலை என்பது சினை உறுப்பு, முழு உறுப்புல தலையமசும் அசைக்கிறது. அது தலை என்பது சினை பெயராக இருக்கிறது. அதே போல மதிவதனா இனிமையாக பேசுவாள். இனிமை என்றது பண்பு, அந்த பண்பை குறிக்கின்றது, அது பண்பு பெயராக வந்திருக்கிறது. மதிவதனா நடனம் ஆடினால். ஆடுதல் பிடிக்கும் அப்படிங்கிறது, நடனம் ஆடினால் அப்படிங்கிறது தொழில் பெயர்ல வந்திருக்குது. இதுபோல பெயர் சொல் என்பதனுடைய விளக்கமும் அது எத்தனை 6 வகையாக பிரித்து பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர் அப்படிங்கிற விளக்கத்தை இந்த பதிவுல நம்ம பார்த்தோம். பேரன்பு மிக்க பெரியவர்களே, குழந்தைகளே, மாணவ செல்வங்களே, அடுத்த பதிவுல நம்ம இடுகுறி பெயர், காரண பெயர் என்பதை பற்றி விளக்கத்தை அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.